நமக்கு 7 உடல்கள் இருக்கு. கண்ணால பார்க்க முடிஞ்சது இந்த பௌதீக உடல மட்டும்தான். ஆனா, நாம முழுமையா பார்த்தோம்னா, ஒரு 7 உடல் 7 லேயர்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ, இந்த உடலுக்கு மேல ஒரு 6 லேயர்ஸ் இருக்கு. ஸோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான், இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பெற்றா மட்டும் தான், நம்மளோட வாழ்க்கை முழுமை அடையும். ஸோ, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும், தெரியலைனாலும், நம்மளோட பயிற்சியில இதெல்லாம் நடக்கும். ஸோ, தெரிஞ்சுக்கிறதுனால நாம இன்னும் அற்புதமா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ, இந்த 7 உடல்கள பத்தி நாம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த பிசிக்கல் பாடி, அன்னமய கோஷம். சமஸ்கிருதத்துல கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஷம்னா உடல் அப்படின்னு அர்த்தம். சோ அன்னமய கோஷம். அன்னமயனா நம்ம உணவு கொடுக்கிறோம் இல்லையா? இந்த உடல் எதை சார்ந்திருக்கு? உணவு சார்ந்துதான் இருக்கு. சோ உணவு கொடுக்க கொடுக்க இது வளரும். இத பாதுகாக்க முடியும். இது இது உணவு சார்ந்த ஒரு உடலா இருக்கும்.